வணக்கம். நாளை ஜூலை 30 நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி கணிப்பு என்னன்னு பார்த்துடலாம். திஸ் வீடியோ வில் பி இன் ஹிந்தி அண்ட் தமிழ். ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழில் பார்த்துடலாம், அப்புறமா ஹிந்தியில் பார்க்கலாம். நான் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர். கான்டாக்ட் இருக்கு. டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது பூரா சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழில் பார்த்துட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் வி கேன் சி இன் ஹிந்தி. பேங்க் நிஃப்டி 1 hour பார்த்தீங்கன்னா 1 hourல பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் உள்ளே இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி மேலே போயிட்டு சப்ளை ஜோன் 2 கிட்ட போயிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், அங்கே போயிட்டு ரியாக்ட் ஆகி கீழே வந்துருக்கு. ஸோ தேர்ஸ் ரியாக்ஷன் லைன், ரிவர்சல் லைன். ஆக்சுவலாக ரிவர்சல் லைன் நேற்றே நாங்கள் கொடுத்தது, பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நேற்று வீடியோ பார்த்தா நான் கொடுத்துருப்பேன். ரிவர்சல் லைனில் நல்ல வால்யூம் கேண்டில் வச்சுட்டு மேலே போயிட்டு ரியாக்ட் ஆகி ரியாக்ஷன் லைனில் போய் ரியாக்ஷன் ஆகிட்டு இட் ஹஸ் கம் பேக் அகைன் டு தி ரிவர்சல் லைனே வந்துருச்சு. ஸோ அங்கே இருந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி ஈவன் யூ கேன் சி இங்கே ஒரு இது ட்ரெண்ட் லைன், டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் ஒன் டே அங்கே போய் ரியாக்ட் ஆகி இட் ஹஸ் கம் டவுன். ஸோ மேக்ஸிமம் நெகட்டிவ் டு சைட்வேஸாக இருக்க சான்ஸ் இருக்கு, அன்லஸ் அன்டில் கேப் அப் ஆகாமல் இருந்தா. ஸோ கீழே வந்தால் டிமாண்ட் ஜோன் 1 இருக்குங்க, அது கீழே போனீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2. அடுத்தது பேங்க் நிஃப்டி, இதுதான் லெவல்ஸ். நாளைக்கு சப்ளை ஜோன் அப்போ கேப் அப்பா போய் தாண்டிச்சுன்னா சப்ளை ஜோன் 2, அங்கே ரியாக்ஷன் ஜோன்ஸ்லாம் இருக்கு, அங்கே தெர் வில் பி லாட் ஆஃப் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். அதுக்கு மேலே ஒரு சப்ளை ஜோன் 3, அங்கே ஒரு சப்ளை வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வச்சுட்டு ஒரு நியூ சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு நியூ சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்று சப்ளை ஜோன் 2 உடச்சிட்டு மேலே போயிட்டு ஒரு நியூ சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது சப்ளை ஜோன் 2 உடச்சி மேலே ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து ஒன்ஸ் சப்ளை ஜோன் 2 பிரேக் ஆன பிறகு அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் நான் போய் வச்சிருக்கேன். இது வந்து டிமாண்ட் ஜோனா மாதிரி இருக்கும், நான் மாற்றலை. அங்கே இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தா தெரியும், சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு, ரியாக்ஷன் லைன்லேருந்து மேலே போயிருக்கு. ஒரு மினி சப்ளை ஜோனும் இருக்கு உள்ள, இது உள்ள ஒரு மினி சப்ளை ஜோனும் இருக்கு. ஸோ இதை மினி சப்ளை ஜோன் ப்ளஸ் நியூ சப்ளை ஜோனை கிராஸ் பண்ணாதான் மறுபடியும் நியூ ஹை வைக்கும். இங்கே ட்ரெண்ட் லைனும் இருக்கு, ஒன் டே ட்ரெண்ட் லைன். ஸோ இல்லைனா சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும் நிஃப்டி. உங்களுக்கு டே டு டே நான் வந்து ஸ்டாப் லாஸ் மெயினாக ஆப்ஷன் பையர்ஸுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எப்படி அவாய்ட் பண்ணலாம், இல்லை அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்றது இந்த வீடியோவில் நான் எண்டில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதாவது இன்னைக்கு வீடியோ 29th நிஃப்டி பேங்க் நிஃப்டி சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதை தயவுசெய்து பாருங்க. இப்போ हिंदी में बोलेगा, अभी निफ्टी न्यू सप्लाई जोन एक फॉर्म हो गया आज, नया ऑल टाइम हाई लगा कि फिर न्यू सप्लाई जोन फॉर्म हो गया, उसके अंदर एक मिनी सप्लाई जोन भी है, आप देख सकते हो. इधर ट्रेंड लाइन है, वन डे का ट्रेंड लाइन है. वो पुराना वाला सप्लाई जोन 2 का निकालने के बाद फिर वापस आ गया वहां. ये अभी सप्लाई जोन 2 जिसको तोड़ा वो अभी डिमांड जोन बन गया, इसलिए वहां सपोर्ट ले गया. वो कल ये नया सप्लाई जोन आज फॉर्म हुआ, उसको तोड़ के ऊपर जाना, नहीं है तो इधर ही घूमेगा. बैंक निफ्टी को देखेगा. बैंक निफ्टी जैसा मैं बोला कल का वीडियो में, रिवर्सल लाइन तोड़ के ऊपर गया अच्छा से वॉल्यूम से, लेकिन फिर ऊपर जाके ट्रेंड लाइन वहां से रिएक्शन होकर नीचे आ गया. अभी एक न्यू सप्लाई जोन, नया सप्लाई जोन 1 ये फॉर्म हो गया, ऊपर भी सप्लाई जोन है. अभी रिएक्शन लाइन का आगे आ गया, फिर भी वो रिवर्सल ब्लू लाइन में आ गया. वो इसको ऊपर निकाल के अच्छा गैप अप होना चाहिए. एक ही गैप अप में सप्लाई जोन 2 का ऊपर निकलना चाहिए, फिर अच्छा से बड़ा कैंडल से बड़ा वॉल्यूम होना चाहिए, फिर पुलिस हो जाएगा. क्योंकि इधर एक ऑरेंज का ट्रेंड लाइन है, अपवर्ड ट्रेंड, वो भी तोड़ना चाहिए. नीचे डिमांड जोन है, मेरे ख्याल से साइडवेज रहेगा, देखेगा. अभी आपको हर एक दिन में बोलता हूँ स्टॉप लॉस हंटिंग कैसा अवॉइड करना, उसका आप चाहिए तो अभी देख सकते हैं, अभी देखेंगे. एक कल का वीडियो में मैं डाला, वो निकाल के मैं फोटो ले लिया, इसलिए ईजी हो जाएगा. நான் நிஃப்டி பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா 24th 26th நான் போட்டிருந்தேன், அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது 26 போட்டது 29th இன்னைக்கு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க்கு ஆக்சுவலாக மேலே போயிட்டு ரிவர்சல் லைனில் ப்ளூ லைன்லேருந்து மேலே போயிட்டு இங்கே ஒரு ரியாக்ஷன் லைன் இருக்குது, பிளாக் லைன். அதில் வந்த உடனே உங்களுக்கு 5 minutes சார்ட்டரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், எங்கெங்க பிளாக் லைன் வருதோ அங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அதை தொட்டு வருது, மறுபடியும் 4th கேண்டில் அப்படி பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி அதை தொட்டு வருது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து சிஇஓ பிஇஓ எதுவுமே பை பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஆஃப்டர் ஒரு 4-5 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் கன்சிடர் பண்ணலாம். வென்னர் பிளாக் லைன் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா, பிரேக் அவுட் ஆச்சுன்னா, கீழே போகலை அந்த கேண்டில் 5 minutesல, அட்லீஸ்ட் ஒரு 4-5 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து சிஇக்கு கன்சிடர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் வந்து கீழே பிரேக் டவுன் ஆகாமல் விக் ஃபார்ம் பண்ணி மேலே போகுது. ஸோ 1 2 3 4 5
ஃபிஃப்த் கேண்டில் இருந்து அப் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணணும். ஆஃப்டர் ஒரு 4-5 கேண்டில்ஸ் பிளாக் லைனே சுற்றி சுற்றி வந்த பிறகு நீங்கள் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் கேண்டில் மறுபடியும் பிளாக் லைனில் தொடும்போது அப்போ சிக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி, கரெக்டான ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக வரும். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அங்கே கம்ப்ளீட்டாக இருக்கும். இன் பிட்வீன் நீங்கள் தேவையில்லாமல் சிஇஓ பிஇஓ வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை ஜோன், இங்கே நிஃப்டி இது பழைய சப்ளை ஜோன் நான் போட்டது. அங்கே போயிட்டு ரியாக்ட் ஆகிட்டு அந்த சாரி பேங்க் நிஃப்டி அங்கே போயிட்டு ஆல்ரெடி போட்டதில் ரியாக்ட் ஆகிட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் லைனில் வந்து ஒரு ரியாக்ஷன் ஆகி 5 மினிட்ஸில் மறுபடியும் இந்த ப்ளூ லைன் வந்துருச்சு. நீங்கள் அந்த இன்னைக்கு இதில் பார்த்தீங்க பேங்க் நிஃப்டியில் நான் சொன்னேன் இல்லையா, நாளைக்கு அந்த ப்ளூ லைனில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் பிளாக் லைன் ஒரு சப்போர்ட் இருக்குது, மறுபடியும் இங்கேயே சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஸோ யூ டு பி வெரி கேர்ஃபுல். பிளாக் லைன் ப்ளூ லைன் வரும்போது யூ டு பி வெரி கேர்ஃபுல். இதே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 29th பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனிங். ஸோ கேப் அப் ஆயிடுச்சு, ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிடுச்சு, மறுபடியும் அங்கேருந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து இது நியூ ஜோன். ஆக்சுவலி ஆல் டைம் ஹை இது ஒரு நியூ அன்சார்ட்டட் டெரிட்டரி. ஸோ மேபி டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் ஜோன்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் பண்ண முடியும். இது நேற்று ஜோன் இது ஆக்சுவலாக இந்த சப்ளை ஜோனை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. ஸோ ஒன்ஸ் ஆல் டைம் கிட்ட வரும்போது பழைய ஆல் டைம் ஹை கிட்ட வரும்போது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் மறுபடியும் அதை உடச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆல் டைம் ஹை. மறுபடியும் நீங்கள் பிளாக் லைன் வரும்போது இங்கே சப்ளை ஜோனை உடச்சது இல்லை, அங்கேருந்து மறுபடியும் ஆர்டர் சேர்த்துட்டு பிளாக் லைனை சுற்றி சுற்றி இட் இஸ் கமிங். ஸோ வென்னவர் இந்த பிளாக் லைன் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிஇஓ சிஇஓ போகிறது கொஞ்சம் अवॉइड பண்ணிட்டு 4th और 5th कैंडल डिसाइड करना। இப்போ हिंदी अभी हिंदी में देखेंगे निफ्टी में वो कैप अप ओपन होने के बाद ये नया अनचार्टेड टेरिटरी नया चीज़ है, इसलिए वो उधर सप्लाई और डिमांड जोन नहीं मिलेंगे हमको। आज मिल गया वो अभी आप देखा मैं बोला ना नया सप्लाई जोन न्यू सप्लाई जोन फॉर्म हो गया करके, वही है। अभी देखेंगे तो ऑल टाइम हाई लगा कि ऊपर साइड में जाके फिर वापस आ गया, फिर भी ब्लैक लाइन के पास आ गया, वो सप्लाई जोन में आ गया, सप्लाई जोन में आके साइड वर्स हो गया वो। अभी बैंक निफ्टी में देखेंगे, बैंक निफ्टी में जैसा मैं बोला ब्लू लाइन का ऊपर निकल के सप्लाई लाइन ब्लैक लाइन का आसपास घूम रहा था ऑलमोस्ट 10 कैंडल्स। जैसा मैं बोला अगर ब्लैक लाइन का ऊपर तोड़ने के बाद फिर भी वापस आ रहा है ब्लैक लाइन में, थोड़ा 5-6 कैंडल वेट करने के बाद सीई नहीं तो सी ए सी है, सी एंट्री करने के लिए मौका दिया। तुरंत आप ब्लैक लाइन का तोड़ दिया, फिर तुरंत नहीं लेना, थोड़ा 5 मिनट 4-5 कैंडल्स वेट करना, बाद में डिसाइड करना। तुरंत आप आकर देखो ये थोड़ा ऊपर, ठीक है, थोड़ा ऊपर गया फिर वापस आ गया, अगर आप बाई किया हुआ तो फिर भी स्टॉप लॉस सेटिंग थीटा टिके हो जाएगा। इसलिए बोल रहा हूँ आफ्टर 4-5 कैंडल्स वेट करो, बाद में ले लो। अभी देखो जैसे ऊपर गया सीधा ऊपर गया हमारा दूसरा सप्लाई जोन में और ट्रेंड लाइन है, ये ऑरेंज कलर ट्रेंड लाइन में मिलने के बाद वहां से सेल ऑर्डर पूरा ज्यादा सेल ऑर्डर प्लेस किया हुआ, वहां से नीचे गिर गया, फिर इधर ब्लैक लाइन में एक रिएक्शन आया, बाद में फिर भी वापस ब्लैक लाइन में आने के बाद फिर भी और ब्लू लाइन आने के बाद फिर रिवर्सल जोन में ऊपर हो गया। वो ये सब स्टॉप लॉस हंटिंग ऐसे अवॉइड करने के लिए आपका अच्छा है, इसलिए मैं बोल रहा हूँ। ठीक है, थैंक यू, बाय बाय।